என்ன ஆச்சுங்க சார்? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ பிடுங்கலாமே. அதையும் போர்ட்ல எழுதல. அது பையன் எழுதுறதுக்கு மறந்துட்டான். இல்ல அவ்வளவு பெரிய படிப்பு எழுதுறதுக்கு இடம் இல்ல. நியாயம். ஆமா, ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 50 அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க? ஆபரேஷன் தேட்டருக்கு. இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த படம் நாக்காடு சாருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, ட்ரீட்மெண்ட் வீக். அந்த உயிரையும் ஒருத்தன் சாதாரணமா நினைச்சான்னா அவன் என்ன பண்ணலாம்? கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஸ்ட்ராங், ட்ரீட்மெண்ட் வீக். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கேஜிஎஃப்ல டெய்லி பார்த்தீங்கன்னா மரணத்தினுடைய ஃபோட்டோ அங்கே தொங்கின்குது. அவங்க வயசுங்களை பார்க்கும்போது எல்லாமே 50 கீழே 30க்கு மேலே. ஏன் இந்த மரணம்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆய்வு பண்ணோம். பார்த்தா அவர் கிட்னி ஃபெயிலியர்லேருந்து இறந்துட்டாரு, ஹார்ட் ப்ராப்ளத்தில் இறந்துட்டாரு, லங்ஸ் ஃபெயிலியர்லேருந்து இறந்துட்டாரு, இன்னைக்கு லிவர் ப்ராப்ளத்தினால இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்றது இன்னைக்கு முக்கியமான 4 காரணங்களை இன்னைக்கு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்துங்களை பார்க்கும்போது பாம்பு கட்சி இறந்துட்டாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா நாய் கட்சி சப்டிக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டு தங்க வயலில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இதை யார் இன்னைக்கு சரிப்படுத்துறது? இதை எப்படி தடுக்கிறது? இதுக்கான மருத்துவ பாதுகாப்பு நம்மளுடைய கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இல்லையா? ஏன் இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்குறேன்னா, அதே ஈவினிங் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்னுடைய கிளினிக்கும் ரொம்ப ஆக்டிவாக நடக்குது. ஒரு கிளினிக்கில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்குது. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய, பில்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அதே ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு இல்லை. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு, பெரிய லெபார்டரி வந்துடுச்சு, ஸ்கேனிங் மிஷின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆர்ட் ப்ராப்ளத்துக்கு செஸ்ட் பெயின்னு போனால் இமீடியட் ஃபர்ஸ்ட் எய்டு இசிஜி எடுக்கணும். இசிசி மெஷின் இருக்குது, ஆனால் இசிசி டெக்னீஷியன் இல்லை. ஸ்கேனிங் மெஷின் இன்னைக்கு இருக்குது, ஆனால் ஸ்கேனிங் டாக்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒர்க் அலாட் பண்ணிட்டு வாரத்தில் 2 நாள் என்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு நாய்க்கடிக்கு மருந்து இன்னைக்கு இருக்குதா? அங்கே இல்லை, வெளியே போய் வாங்கிட்டு வரணும். பாம்பு கடிக்கு இன்னைக்கு மருந்து இல்லை, உடனே ரெஃபர் டு ஹையர் ஹாஸ்பிட்டல். எவ்வளோ பெரிய அவலம்! அப்போ இன்னைக்கு 3 லட்சம் 4 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய, மருத்துவத்தை பாதுகாப்பாக இன்னைக்கு நம்பின்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் இந்த கோலார் தங்கவயல் மக்களுக்குன்னு சொன்னால் அது அரசாங்க மருத்துவமனை. ஏன் இன்னைக்கு இல்லை? பில்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அசந்துடணும். மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாயில் கட்டப்பட்ட மருத்துவமனை. இன்னைக்கு பெரிய லெபார்டரி இன்னைக்கு இருக்குது, டயாலிசிஸ் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்ற விளம்பரம். ஆனால் உள்ளே போனால் எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லை. 53 ஸ்டாஃப் இருக்கணும், இன்னைக்கு ஸ்டாஃப் இல்லை. 17 டாக்டர் இருக்கணும், ஆனால் 11 டாக்டர் பேர் இருக்குது, ஆனால் அங்கே ஒரு 3 டாக்டர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ரெஃபர்ன்னு சொன்னால் செக் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேட்டில் ஒரு டேபிளை போட்டுன்னு வரவங்களெல்லாம் ரெஃபர் பண்ணி அனுப்பிடலாம். அப்போ இவ்வளோ பெரிய கட்டடம் என்னத்துக்கு? இவ்வளோ பெரிய விளம்பரம் இன்னைக்கு என்னத்துக்கு அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழுப்பப்படுது. கோலார் தங்க வயலில் நோய் அதிகமாக பரவுவதற்கு காரணம் குடி தண்ணீர். இன்னைக்கு 250 டேங்கரில் தண்ணீர் விநியோகிக்கப்படுது. நகர சபையில் அவன் லைசன்ஸ் வாங்கின்னு இருக்கிறானா? அவங்க விற்கிற அந்த தண்ணிக்கு இன்னைக்கு அது பாட்டபிள் வாட்டரா? போர் தண்ணியை அதிகமாக நம்பி இன்னைக்கு வாழற மக்கள். அதனால் ஃப்ளோரைடு கண்டென்ட் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கிட்னியில் ஸ்டோன்ஸ் இன்னைக்கு ஃபார்மேஷன் ஆகுது, லிவர் டிசீஸ் வருது, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு உருவாகுது. இது எல்லாம் உருவாகிறதுக்கு மூல காரணமாக இருக்குது சரியான குடி தண்ணீர் இன்னைக்கு இல்லை. பியூரிஃபயர்
இன்னைக்கு சென்டருங்க கட்டப்பட்டு இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பியூரிஃபையர் ஃபங்க்ஷனிங் ஆயின்னு இருக்குதா? அந்த தண்ணி தான் இன்னைக்கு போர்டு போட்டுக்கிறாங்க, 5 ரூபாய்க்கு 20 குடம் தண்ணீர். இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு போர்டு போடப்பட்டு இருக்கிறது. ஏன் இது இன்னைக்கு விநியோகிக்கப்படலை? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உடல்நிலை பாதிப்பை உருவாக்குகின்ற அபாயகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. தங்கவயல்ல 2001 பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் போன பிறகு இன்னைக்கு அந்த மக்கள் நம்பின்னு இருக்கக்கூடிய ஒரே ஹாஸ்பிட்டல் எதுன்னு சொன்னா இது இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனை. இன்னைக்கு இதுக்கெல்லாம் பொறுப்பு யார்? ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. இன்னைக்கு இதை தட்டி கேட்கறது யார்? சுட்டி காட்டுறோம், ஆனால் அதை செயல்படுத்துறது, அதை இன்னைக்கு போய் நிர்வாகத்தை நடத்துறது யாருன்னு சொன்னா இந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதன் மீது கவனம் செலுத்தணும் அப்படின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும். தினம் தினம் மரண ஓலைகள் தங்க வயலிலே எழுந்து கொண்டிருக்கிறது. வேலை இழந்தான், இருக்கிற இடிப்பிடம் பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு மழை பார்த்தீங்கன்னா பேரிடர் ஆக அறிவிக்கப்படுகிறது. இன்னைக்கு உயிர் காக்கப்படுகின்ற மருத்துவ பாதுகாப்பு நமக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது உடனடியாக இந்த ஊரினுடைய எம்எல்ஏ இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் ஓட்டு அரசியல் நடத்துகின்ற கட்சி அல்ல. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக என்றும் குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஆதலால் இப்படிப்பட்ட அபாயகரமான பிரச்சனையிலே மருத்துவ பாதுகாப்பை உடனடியாக ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். தங்கவயல் மருத்துவமனையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தங்க சுரங்கம் மூடிய பிறகு தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை, எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டு வருவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் ஏற்படுத்தப்பட மாட்டார். அவர் இதிலே தலையிடுவார், இந்த பிரச்சனை தீர்ப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இதை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம்.